Hi friends, welcome to House of Chicken. இன்னைக்கு நாம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தேங்காய் போடி எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க நாம வீடியோல பார்க்கலாம். போடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சக்கரவள்ளி கிழங்கு, துருவிய தேங்காய், நாட்டு சர்க்கரை, மைதா மாவு, ஃபுட் கலர், தேவையான அளவு உப்பு, நெய். போடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு வேக வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி தட்டை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நாம் இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். கிழங்கு வந்து நல்லா வேகணும், அப்போ தான் நமக்கு மசிகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாதி வேக்காடு எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு நச்சுன்னு தேங்காய்ச்சல் மாதிரி இருக்கும். இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை தோலை உரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிழங்கை எடுத்து நம்ம தோலை நல்லா உரித்து எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போலிக்கான மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் மைதா மாவு, 1 பிஞ்ச் உப்பு, ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேலே காயாத அளவுக்கு கீழையும் மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவி இது 1 ஹவர் இல்லைன்னா 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாவு ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு போலி செய்கிறதுக்கு நல்ல மாவு இழுக்க வரும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலே வந்து தேங்காய் நல்லா வதங்கணும். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரையும் தேங்காயும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்லா அமுக்கி செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. மாவு நல்லா எண்ணெயில் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நாம் தேங்காய் உருண்டை பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இதையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் போலி செய்யும்போது நமக்கு மாவை தேய்ச்சிட்டு உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பாலாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி உருண்டை திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு உருண்டையை எடுத்து நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ கீழே வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு விரிச்சிருக்கேன். நீங்கள் இல்லைனா வாழை இலை எதுனாலும் விரிச்சுக்கலாம். ஒரு மாவை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கைட்டையே நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வந்து உள்ளே வச்சு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும். வெளியே பூரம் தெரியாத அளவுக்கு நல்லா மூடிட்டு திருப்பி நல்லா என்ன பண்ணணும்னா உருண்டை பிடிச்சிக்கணும். திருப்பி எண்ணெயை தொட்டு வச்சு நம்ம கையால் நல்லா மசிச்சு விடணும். நான் இன்றைக்கி கையிலே நல்லா மசிச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு மசிக்க முடியலன்னா நீங்கள் பூரிக்கட்டையை வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரங்களெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டாச்சு. பூர்ணம் வந்து வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையை எடுத்து தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு மூடிட்டு கைட்டையே நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பேனில் போட்டு எடுக்க போகிறோம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க போலி எடுத்து பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டிலே வேக வைங்க, இல்லைன்னா போலி வந்து கருகிரும். 1 சைடு வந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஒவ்வொரு போலியும் எடுத்து நம்ம ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு போலியையும் தவாவில் போட்டு நெய் ஊற்றி 2 சைடும் நல்லா வேக வச்சு புன்னிறமானதையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.